கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நேரடியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்தை கண்டு சொல்லி வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசி கேட்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஒரு அருமையான வசனத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை நல்கியிருக்கிறார். வாசிக்கப்பட்டதான எஸ்ராவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வசனம் இப்படியா சொல்லுகிறது: வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் என்று சொல்லி. ஆமேன். இந்த காலை வேளையிலே நான் உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டியதான இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவனுடைய கரம். ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும். நம்முடைய தேவனுடைய கரம், த ஹேண்ட் ஆஃப் அவர் காட். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் எந்த காரியங்களை இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும், அல்லது அது எவ்விதமாய் அது செய்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இடத்துல எஸ்ராவின் புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது என்னவெல்லாம் அவர்களுக்கு நடந்தது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை நல்வாராக. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு அது நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் நம்ம எஸ்ரா எழுதும் பொழுது சொல்லுகிறான், தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அது நன்மையாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உம்முடைய கரம் எனக்கு அது சமாதானத்தை கொடுக்க வேண்டும், உம்முடைய கரம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே நிம்மதியை கொடுக்க வேண்டும், என் வருமானத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகள் செழிப்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய கரம் அது நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் குறித்து நம்முடைய போதகர்கள் அநேக விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். சரித்திர பின்புலங்கள், அதனுடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் அவர் ரொம்ப தெளிவாக அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நான் உங்களுக்கு மீண்டுமாய் அந்த பேக்ரவுண்டு, அதனுடைய பின்புலத்தை சொல்லி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவைகளை கூறி அதன் பின்பதாக நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறேன். எஸ்ராவை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். இந்த எஸ்ரா யார் என்று சொன்னால், சிறைபிடித்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டதான அநேகம் பேரிலே அவன் ஒரு மனிதனாக இருந்தான். பாபிலோனில் அவன் இருக்கிறான். அவன் இருக்கும் பொழுது அவன் எப்படி அங்கே இருக்கிறான் என்று சொன்னால், இங்கே இருக்கும் பொழுது அவன் வேதபாரகனாக இருக்கிறான். அவனுடைய பின்புலமெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதாவது 7ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய மகன் என்றெல்லாம் சொல்லி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் சொல்லி அது எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால், அது அவன் ஆரோனுடைய குமாரனாக இருந்தான் என்று சொல்லி, ஆரோனுடைய வம்சத்திலே வந்து பிறக்கிறதான ஒரு மனிதன் தான். ஆரோனுடைய வம்சத்திலிருந்து வந்தவன் தான் யார்? இந்த வேதபாரகனாகிய எஸ்ரா என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் ஒரு ஸ்கிரைப், வேதபாரகன், அதாவது வேதத்தை முற்றிலுமாய் கற்று தேர்ந்தவன். மோசேனுடைய நியாயப்பிரமாணங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தவன், எல்லாவற்றையும் நன்கு அறிந்து வைத்திருந்த ஒரு மனிதன் தான் இந்த எஸ்ரா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி வேதபாரகனாகிய எஸ்ரா அவன் ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறான். காரணம், அவன் ஆரோன், பினகாஸ், எலியேசர் அந்த சந்ததியிலிருந்து கடந்து வந்தபடினாலே ஆசாரியத்துவம் என்னவென்று சொல்லி அவனுக்கு தெரியும். எந்தெந்த பலிகளை செலுத்த வேண்டும், எந்த வேலைகளில் செலுத்த வேண்டும், கூடார பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், இப்படி எல்லா காரியங்களையும் குறித்து நன்கு அறிந்தவனாய் தெரிந்தவனாய் அவைகளிலே தேறினவனாய் இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து நான் பார்க்கிறோம். உதாரணமாக எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அவனுடைய 10ஆம் வசனத்தினை வாசிக்கும் பொழுது அவனுடைய
பெருமை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், வாசிங்க. இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமா, எஸ்ரா வந்து எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்ததான ஒரு மனுஷன். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு அதனுடைய 6ஆம் அதிகாரம் வரை அது ஒரு சம்பவம். பாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? 7ஆம் அதிகாரத்திலேருந்து 10ஆம் அதிகாரம் வரை உள்ள ஒரு காரியங்கள் அது வேறு ஒரு சம்பவம். மொத்தம் வந்து 70 வருடங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அசிரியர் ராஜா பிடித்து கொண்டு போனார், நேபுகத்நேச்சார் பிடித்து கொண்டு போனார். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பிடித்து கொண்டு போய் பாபிலோனிலே இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். எத்தனை வருடங்கள் என்று சொன்னால் 70 வருடங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேத ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் எழுதிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். அந்த வசனத்தை மட்டும் போடுங்க. எரேமியா 25, 11 மற்றும் 12 வாசிங்க. எரேமியா 25 இல்லைன்னா நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியா 25:11 வாசிக்கிறோம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால், இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது, யூதா ராஜாக்கள் எருசலேமை ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார். காரணம், இவர்கள் கர்த்தரை மறந்து போனார்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொன்னதான எச்சரிக்கையின் காரியத்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக எங்கே இருப்பாங்க? பாபிலோனிலே அந்த ராஜாவை அவர்கள் சேவிப்பார்கள். இது கர்த்தர் அவர்களுக்கு எரேமியா மூலமாக சொன்னதான காரியம். இந்த காரியம் நிறைவேறிச்சா என்று சொன்னால் அது காரியம் நிறைவேறியது. காலங்கள் வந்த பொழுது பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சர் வருகிறார், எல்லாவற்றையும் தீக்கிரையாக்குகிறார், அந்த ஆலயத்தை இடித்து போடுகிறான், எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற ஜனங்களையும் அவன் பிடித்து கொண்டு பாபிலோனில் போய் இருக்கிறார்கள். 70 வருஷ காலங்கள் ஆண்டவர் சொன்னதான அந்த தீர்க்க தரிசனமான காரியம் நிறைவேறியது. நிறைவேறிய பின்பு 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 25:12 அடுத்த வசனம் போடுங்க. 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தியருடைய தேசத்தின் இடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அப்படின்னு சொல்லி அங்கே காரியங்கள் போய் கொண்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, 70 வருஷம் நீங்கள் பாபிலோனில் இருப்பீங்க, 70 வருடம் முடிந்த உடனே உங்களை என்ன செய்வேன்? நான் திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னார். அந்த காரியத்தை தான் எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எஸ்ராவினுடைய இந்த புஸ்தகத்தை மட்டும் எழுதவில்லை. 1 நாளாகமும் அவன் தான் எழுதியிருக்கிறான், 2 நாளாகமும் அவன் தான் எழுதியிருக்கிறான், நெகேமியாவின் புஸ்தகம் அவன் தான் எழுதியிருக்கிறான், இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தையும் அவன் தான் எழுதியிருக்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய வேத பாரகனாக இருந்தபடினாலே இப்படி எல்லா காரியங்களும் எழுத தேவ ஆவியானவர் அவனுக்கு கிருபை கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நீங்கள் ஹீப்ரு பைபிள்லாம் பார்த்துட்டிங்கன்னா எஸ்ரா நெகேமியா தனித்தனி புஸ்தகம் கிடையாது, அதில் வந்து சிங்கிள் புக்காக தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு எஸ்ரா தனியாக ஒரு புஸ்தகம், நெகேமியா ஒரு புஸ்தகமாய் தனித்தனியாக நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. ஆனால் எபிரேய பைபிளில் பார்த்தீங்கன்னா எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே புக்காக, ஒரு சிங்கிள் புக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ எஸ்ரா இந்த காரியங்களை எல்லாம் எழுதி கொண்டு வரும்பொழுது எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. ஹல்லேலூயா. புரிஞ்சிருந்தா ஹல்லேலூயா சொல்லியிருப்பீங்க நீங்களே. ஹல்லேலூயா. அப்போது அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எரேமியாவை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். நீங்கள் பாபிலோனிலே 70 வருஷமாக இருப்பீர்கள், அடிமை தினத்தில் இருப்பீர்கள். 70 வருஷம் முடிந்தவுடனே நான் என்ன செய்வேன்? உங்களை திரும்ப இங்கே கொண்டு வருவேன், அந்த 70 வருடம் நிறைவேறின பின்பு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே எரேமியாவின் வார்த்தையை வாயினாலே சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற நேரம் வந்த பொழுது ஆண்டவர் ஒரு ராஜாவை எழுப்புகிறார் அந்த தேசத்தில். இப்பெல்லாம் இவங்க எங்கே போனாங்க? நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போனால் அது பாபிலோன் தேசம் இருந்தது. ஆனால் இப்போ பாபிலோன் தான். ஆனால் அங்கே யார் ராஜா? நேபுகாத்நேச்சர் இல்லை, கல்தையர் கிடையாது. இப்போ மீதோ பெர்ஷியா ராஜ்யம் வந்து விட்டது. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாபிலோன் ராஜ்யம் எல்லாம் முடிந்த பின்பு வேறொரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது வரைக்கும் அங்கே அவங்க எப்படி இருந்தாங்க? அடிமைகளாகத்தான் இருந்தார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் வேற ஒரு ராஜாவினுடைய காலம் வருகிறது. கோரேஸ் வருகிறான். பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் வந்த பொழுது அவன் தான் சொல்கிறான், முதல்ல சொல்கிறான்,
ஆண்டவர் எனக்கு இப்படி காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, அதனால் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் போங்க என்று சொல்லி பார்க்குறோம். 3ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அப்போ இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். 70 வருஷம் ஆயிடுச்சு. ஜனங்களே என்ன செஞ்சுருப்பாங்க? அதெல்லாம் மறந்துருப்பாங்க. பாபிலோனில் இருக்கவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்குமா? அதெல்லாம் வந்திருக்காது. இவங்க இங்கே இருக்கும்போதே ஆண்டவரை மறைந்த ஜனங்கள். இங்கே யூதாவில், இஸ்ரவேலில் இந்த யூத ராஜாக்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரை மறைந்து பாகல்களையும் வேறு தேவர்களையும், அந்த கானானியர், பெர்சியர், எபூசியர், ஏபூத்தியர் இவங்களாம் இருக்காங்களே, இவங்களுடைய தேவர்களையெல்லாம் சேவித்து கொண்டதான ஜனம், ஆண்டவரை மறைந்த ஜனம். இப்போ பாபிலோனில் போய் உட்காந்துட்டு என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கும். 70 வருஷம் எரேமியா சொன்னார், முடிஞ்சு போச்சு எரேமியான் காரியங்கள் என்று மறந்து போயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எத்தனை வருஷங்கள் கடந்து போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த எஸ்ராவின் புஸ்தகம் முழுவதுமாக என்ன சொல்கிறது என்று சொன்னால், காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டவருடைய உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தருடைய உண்மைத்தன்மை மாறாதது, ஆண்டவர் செய்த எந்த ஒரு வார்த்தையும் மாறாதது என்பதை ஆணித்தரமாக எஸ்ரா இந்த முழு புஸ்தகத்திலும் அவன் எழுதியிருக்கிறான். பிரியமானவர்களே, அது யாருக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போ காரியங்கள் மாறுகிறது. வேற ஒரு ராஜா வந்துட்டார். அந்த ராஜா சொல்கிறாரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், இவங்க கூட யாருடைய கரம் இருக்கிறது? கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அல்ல, அப்போ கர்த்தருடைய கரம் என்னவெல்லாம் செய்யும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் எதை செய்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அதை நிறைவேற்றுகிறது, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அதை நிறைவேற்றுகிறது. ஆமென். இந்த முதல் குறிப்பு எழுதிக்கோங்க. ஆண்டவர் தந்த தீர்க்க தரிசனத்தை அல்லது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? நிறைவேற்றுகிறது. அப்போ நம்ம கூட கர்த்தருடைய கரம் இருக்குது என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தந்திருப்பார் என்று சொன்னால், அது 70 வருடங்கள் ஆனாலும் அதை நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். எஸ்ரா சொன்னா, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு ராஜாவினிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன் வெட்கப்படணும்? இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறைய பொண்ணு, பொருள், ஆஸ்திகள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பொருளெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். மேலே அவங்க என்ன செய்ய, அநேக பொன்னினால் செய்யப்பட்டதான காரியங்கள், வெள்ளினால் செய்யப்பட்டதான காரியங்கள், நிறைய தாளந்துகள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. பணம், பொருள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்க கடந்து போகணும். எங்கே போகணும்? பாபிலோனிலிருந்து இங்கே போகணும். ஏறக்குறைய 4 மாத காலங்கள் அந்த கேரவன் போகும். புரிஞ்சுங்களா? எத்தனை மாத காலங்கள்? 4 மாத காலங்கள். ஏன்னா அங்கே 1400 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு வரணும்னா கால்நடையாக தான் வருவாங்க. வேறு எதுவும் படைகள்லாம் கிடையாது. காரணம், வயது முதிர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வர்றதுனால இந்த எஸ்ரா போகும் பொழுது 5000 பேரோடு கூட அவன் வந்தான் என்று சொல்லி சரித்திராசிரியர்கள் சொல்கிறாங்க. 5000 பேரையும் கூட்டிகிட்டு அவன் மெதுவாக நடந்து வர்றதுக்கு 4 மாத காலங்கள் ஆகிறது. அது வேதத்தில் கூட எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவர்கள், 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் எஸ்ரா 9ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1ஆம் மாதம் 1 தேதியில் புறப்படுறாங்க. 5ஆம் மாதம் 1 தேதியில் என்ன செய்கிறாங்க? எருசலேமுக்கு வந்தா. அப்போ எத்தனை மாதம் ஆச்சு? 4 மாத காலங்கள் ஆயிடுச்சு. 1400 கிலோமீட்டர் நடக்கணும். டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அப்படி நடந்து இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இவங்க எருசலேமுக்கு வந்து சரி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அவங்க வரும்பொழுது காடுகள் வழியாக வரணும், மலைகள் வழியாக வர வேண்டும், பள்ளத்தாக்குகள் வழியாக வர வேண்டும், மோசமான சூழ்நிலைகள் இருக்கும், எதிரிகளுடைய இதெல்லாம் இருக்கும். அதனால தான் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான், வழியிலே சத்துருவை விலக்கி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. வழியில் என்ன செய்வாங்க? சத்துருக்கள் இருப்பாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பி வர்ற வழியில் சத்துருக்கள் இருப்பாங்க. அதனால் எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு ராஜா வீட்டில் கொஞ்சம் சேவகரை கேட்கலாம், ஒரு ஆர்மி மேனை கேட்கலாம், ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் கேட்கலாம், ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் கேட்கலாம். அவங்கெல்லாம் இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். காரணம், நம்ம சும்மா போல நம்ம ஏகப்பட்ட பொருள், பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம், பணம் எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் யாராவது வழியில் பறித்து கொண்டால் என்ன செய்வது என்று சொல்லி கேட்க அவன் சொல்லுகிறான், வெட்கப்பட்டிருந்தான். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் சொல்கிறான்,
எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்குதுன்னு சொல்லி நான் யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? அர்த்தசஷ்டா ராஜாட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ ராஜாட்ட நான் அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லிட்டு இப்போ நான் போய் ஒரு குதிரை வீரரை கொடுங்க, போர் வீரரை கொடுங்க, பாதுகாப்புக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு கேட்டால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? அதனால தான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுறது, முதல்ல அதை சொல்லிவிட்டு பிகாஸ் நான் இதெல்லாம் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அப்போது ஆண்டவரை நம்பி ஒருவன் போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு துணைக்கு யாருமே என்ன செய்யறதில்ல, தேவையில்லை. அவன் ஏற்கனவே அதை சொல்லிட்டான். அதனால தான் அவன் சொன்னான், எங்கள் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்தால் போதும், அந்த கரம் சகலத்தையும் செய்து முடிக்கும், அந்த கரத்திலே பாதுகாப்பு உண்டு, அந்த கரத்திலே வல்லமை உண்டு, அந்த கரத்திலே சத்துருக்களுக்கு எதிராக எந்த காரியங்கள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு பலன் தருவார் என்று சொல்லி எஸ்ரா நினைத்தபடினால தான் அவன் சொன்னான், இதனாலே கர்த்தருடைய கரம் யாரெல்லாம் அவர்களை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ கர்த்தருடைய கரத்தை அதிகமாய் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் வலியுறுத்தி சொல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை எழுதி கொள்ளுங்க. அதே 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எஸ்ரா 7:6, அது பார்ப்போம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய, இரண்டாவது மட்டும் வாசிங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம், அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், அவனுடைய தேவனாகிய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ஒரு மனிதனோடு கூட தேவனுடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் அது எவைகளெல்லாம் தருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எஸ்ரா எதெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் அந்த ராஜா என்ன செய்தான், அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மோடு கூட தேவனுடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் நாம் கேட்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கு தேவனுடைய கரம் என்ன செய்கிறது எஸ்ராவுக்கு? தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்தபடியினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ ஒரு மனிதனோடு கூட தேவனுடைய கரம் இருக்கும் பொழுது நாம் கேட்கிறவைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்களோ ஆண்டவருடைய கரம் உங்களுக்குள் இருக்கிறது, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே நாம் கேட்டவைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை நல்குவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே 7ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6 முறை இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய கரம் என்று சொல்லி அவன் அதிகமாக உபயோகப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேலே இருக்கும் பொழுது அது எதை செய்கிறது என்று சொன்னால் நாம் திடன் கொள்ள அது நமக்கு பலன் தருகிறது. ஹல்லேலூயா. இங்கே எஸ்ரா சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பின்பு நான் பார்க்கலாம், அது நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை தேவனுடைய கரம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் திடன் கொள்வதற்கு, நாம் பலனற்று இருக்கும் பொழுது, நாம் சோர்வுற்று இருக்கும் பொழுது, நாம் நம்முடைய என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தை குறித்து நாம் கவலை கொண்டு இருக்கும் பொழுது, என்ன செய்ய போகிறோம், இதை எப்படி சமாளிக்க போகிறோம், இதை நான் செய்து முடித்து விடுவோனா என்று சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நாம் திடப்பட முடியும். ஹல்லேலூயா. எனவே முதலாவது பார்த்தோம், தேவனுடைய கரம் இருந்ததினாலே ராஜா கேட்டவைகள், அவன் எதெல்லாம் கேட்டானோ அவைகள் எல்லாம் ராஜா கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், அவன் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவர்களை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய காரியம் நடைபெறுவதற்கு, அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் திடப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. காரணம் தேவனுடைய கரம் எஸ்ராவோடு கூட இருந்தபடியினாலே அவன் திடப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே 8ஆம் அதிகாரம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம், அதனுடைய 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 8:18. அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகலேயின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய, போதும், இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இங்கே இந்த 18ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் மேலே இருக்கிறது அது என்ன கரம்னு சொன்னால் எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம். ஆமென்.
அப்போ நமக்கு தயவு செய்கிறதான கரம் நம்முடைய தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் யார் நமக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும், யாருடைய சகாயம் நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நமக்கு தயவு செய்யக்கூடியதான ஒரு கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அது நம்முடைய தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. எனவே இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எஸ்றா சொல்கிறான் தெளிவாய், எங்கள் மேலிருந்து எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தினாலே இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நான் அப்புறமா நான் சொல்கிறேன். அப்போ மூன்றாவதாக அந்த தேவனுடைய கரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவனுக்கு பலன் தருகிறது. அந்த கரம் தயவுள்ள கரமாக இருக்கிறது. தயவு அவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஆமென். ஹல்லேலூயா. தப்புவித்ததுன்னு சொன்ன உடனே ஒரு அலையில சொல்லியிருக்கணுமா? ஹல்லேலூயா. அங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, 22ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 22 சொன்னார், வழியில் எங்களுக்கு துணை செய்ய வேண்டான்னு வைக்கப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நாங்களே ராஜாட்ட சொல்லியிருந்தோம், அதனால் நாங்கள் புறப்படுகிறோம் என்று அவன் புறப்பட்டான். இப்போ இங்கே சொல்கிறான் 31ஆம் வசனத்தில், நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. அங்கே அவன் சொன்னான் தப்புவிக்குமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருந்தான், வெட்கப்பட்டிருந்தேன்னு கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் காரியம் இங்கு நிறைவேறி முடிந்தது. அவன் சொல்லுகிறான், நாங்கள் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். வழியில் நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க, நிறைய எதிரிகள் இருந்தாங்க, நிறைய பேர் பதிவு இருந்தாங்க. எங்கள் பொருட்களை கொள்ளையாடுவதற்காக, எங்களிடம் இருக்கிறதை பிடுங்கிக் கொள்வதற்காக, எங்களை அழித்து ஒழித்து எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வதற்காக அநேகர் பதிவிருந்தார்கள். ஆனால் பதிவிருந்தவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் எங்களை விலக்கி எங்களை எருசலேமிலே கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேலே இருக்கும் என்று சொன்னால் இந்த காரியங்களை எல்லாம் அது செய்து முடிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ கர்த்தருடைய கரம் அது எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கும். இப்போ இவ்வளவு காரியத்தை அந்த கரம் செஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னால் அந்த கரம் எவ்வளோ வல்லமுடையதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். போன வருஷம் நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தம் அதுவாகத்தான் இருந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் கரங்களை உயர்த்தலாம். போன வருஷம் வாக்குத்தத்தம் ஒருத்தங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கு அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, அதை விட்டுங்க. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் ஒருத்தங்களை ஒரு பரவாயில்ல, 4-5 பேருக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது? சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் போன வருஷம் வாக்குத்தத்தை வேறு நீங்கள் கேட்டு எங்களை என்ன செய்யுங்க, உங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காக இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 51ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் போன வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக இருந்தது. அதில் வாசிக்கிறோம், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் வார்த்தையை உன்னுடைய வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி, உன் தேவனாக இருக்கிற கர்த்தனாலே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர், நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். போன வருஷம் நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தம் தான். அப்போ அந்த கரத்தின் நிழலிலே என்ன செய்கிறது? ஆண்டவர் நம்மை மறைக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தீங்கான காரியங்களுக்கும், இந்த உலகத்தினுடைய சத்துருடைய எல்லா வல்லமைகளுக்கும், சாத்தானுடைய எல்லா விதமான வஞ்சகத்துக்கும், எல்லா துர் உபதேசங்களுக்கும், எல்லா விதமான தீய காரியங்களுக்கும் நம்மை மறைக்கிறதான ஒரு கரம் தான் நம்முடைய ஆண்டவருடைய கரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் சொல்லும்போது அந்த 50 எழுதிக்கொள்ளுங்க, 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். மோசே என்ன செய்கிறார்னா, மலை மேலே ஏறி அவர் போயிட்டார். மலையில் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். கற்பலகைகளை அவன் வாங்கி கொள்கிறான். 10 கட்டளைகளை வாங்கி கொள்ளும் பொழுது இங்கெல்லாம் ஜனங்களை யோசிக்கிறாங்க, மோசே வர தாமதம் ஆயிடுச்சு, நமக்கு இப்போ ஒரு தேவன் உடனடியாக தேவை, அதனால் என்ன செய்வோன்னு சொல்லி கன்றுக்குட்டியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆரோன் அதை செய்கிறான். எல்லாம் அதை வழிபடுகிறார்கள். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை கொன்று போட அவர் விரும்புகிறார். அந்த ஜனங்களை முற்றிலுமாய் அழித்தொழிக்க விரும்புகிறார். அந்த வேளையில் மோசே திறப்பின் வாசலில் நின்று அவர்களுக்காக மண்டாடுகிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்ன செய்யுங்க, உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பியும் அப்படின்னு அவன் கேட்குறான். உங்கள் மகிமையை காண்பின்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, சும்மா எடுத்தவொன்னு என்ன செய்ய முடியாது, என்னுடைய மகிமையை உன்னால் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஒருத்தன் மகிமையை பார்த்தான்னு சொன்னால் என்ன செய்வான்? அவன் மரித்து போய்விடுவான். அதனால் நீ இந்த கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையின் வெடிப்பில் நீ நில்லு. நீ கண்மலை வெடிப்பில் நின்னா என்னுடைய கரத்தினாலே உன்னை நான் மறைத்து
என்ன செய்வேன்னா, நான் என்னுடைய மகிமையை காட்டுவேன், நான் கடந்து போவேன், நான் போனதுக்கப்புறமா என்னுடைய கரத்தை நான் எடுத்து விடுவேன், அதற்கு பின்பதாக என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த கரம் எவ்வளவு வல்லமையுள்ள கரமாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். இப்போ மோசே பார்த்தானா அவன் மரித்து போய்விடுவான். அவன் மரிக்காதபடிக்கு, அவன் சாகாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய கரத்தை வைத்து அவனை மறைத்து அவனுடைய மகிமையினுடைய பின்பக்கத்தை அவனுக்கு காட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவ்வளவு வல்லமையுள்ள கரமாய் அந்த கரம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிச்சோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஆண்டவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போவதில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போவதில்லை, அவருடைய பாதுகாப்பு குறைந்து போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறது. அந்த கரத்தினுடைய பாதுகாப்பு என்ன செய்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது யோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாத்தா என்ன சொல்கிறான் யோபு ஆண்டவர்கிட்ட, உம்முடைய கரத்தை நீட்டி நீர் யோபுவை தொடும், அப்பொழுது அவன் உண்மை தூஷிக்கானோ இல்லையோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட அவன் சேலஞ்சு பண்ணுறான், சவால் விடுறான். அப்போ அங்கே அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய கரம் யோபின் மேலேயும், யோவனுடைய பிள்ளைகள் மேலேயும், யோவனுடைய ஆடு மாடுகள் மேலேயும், யோவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் மேலேயும், அவனுக்கு உண்டான எல்லா பொருட்கள் மேலேயும் கர்த்தருடைய கரம் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போ அவன் சொல்கிறான், நீர் உம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொடுவீர் என்று சொன்னால், வசனம் என்ன எழுதிக்கோங்க, யோபு 1:11 தொடுவீர் என்று சொன்னால் அவன் உண்மை தூஷிக்கான மாட்டவனோ பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சாத்தான் ஆண்டவரத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய ஜீவன் மாத்திரம் விட்டு அவனுக்கு எல்லாத்தையும் நீ என்ன செய்ய எடுத்துக்கொண்டு சொன்ன போல தான் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது யோபுனுடைய புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல யோபு சொல்கிறார், 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே அவர் சொல்கிறார், ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்கிறோம், ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது என்று சொல்லி 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல நான் பார்க்குறோம், ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது, காட்ஸ் ஹேண்ட் டச் மீ அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுடைய கரங்கள் என்ன இது இந்த வசனம் இல்லை, வேண்டாம் விட்டுருங்க. ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ சாத்தான் சொல்கிறான், உங்களுடைய கரத்தை நீட்டி அவனை தொடும் என்று சொல்லி. ஆனால் வசனம் அங்கே சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை தொட்டார். அவங்க சிநேகிதர்கிட்ட சொல்கிறான், எனக்காக நீங்கள் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, நீங்களும் ஏன் அந்த வார்த்தைகளினால என்னை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். வசனம் எழுதிக்கோங்க, 19:21, யோபு 19ஆம் அதிகாரம் 21, அது மட்டும் வாசிங்க. யோபு 19:21. என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், அவன் சொல்லுகிறான், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், காரணம் நான் அங்கலாய்த்து போயிருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்தவனாய் நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய ஜீவன் மாத்திரம்தான் இருக்கிறது, எல்லாவற்றையும் இழந்தவனாய் யோபு நின்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒரு வார்த்தை, அங்கலாப்பின் வார்த்தை, என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள். காரணம் சொல்கிறேன், சிநேகிதர்கள் ஒவ்வொரு குற்றச்சாட்டாக அவன் மேலே வச்சுட்டே இருக்காங்க. நீ இப்படி தப்பு செஞ்சுட்டு அதனால தான் உனக்கு நடந்துச்சு, நீ இப்படி பண்ணிட்டு அதனால தான் உனக்கு நடந்துச்சு, இப்படி எல்லாவற்றையும் சொன்ன பொழுது யோபு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, தேவனுடைய கை என்னை தொட்டது என்று சொல்கிறான். ஆமென். ஆண்டவருடைய கை என்னை தொட்டுச்சு, அதனால தான் இதெல்லாம் இல்லை. அப்போ ஆண்டவருடைய கரம் எவ்வளோ வல்லமை எழுது என்று பாருங்கள். ஆண்டவருடைய கரம் யாருக்கு நன்மையாக இருக்கும், ஆண்டவருடைய கரம் யாருக்கு அது தீமையான காரியங்களை கொடுக்கிறது என்று சொல்லியும் நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவானின் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 10:28 எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்க. யோவான் 10:29 சொல்கிறார், எது பிதாவினுடைய கரத்திலிருந்து உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாத காரணம் ஆண்டவருடைய கரம் அவ்வளவு வல்லமையுள்ள கரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கரத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அழகாக யார் சொல்கிறார் என்று சொன்னால், நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், அவருடைய கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4:35. பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார், அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, நேபுகாத்நேச்சருக்கு திரும்ப புத்தி வருகிறது, அவன் திரும்ப மனுஷரை போல மாறுகிறான். மாறின பொழுது நேபுகாத்நேச்சருடைய வாயிலிருந்து வந்ததான வார்த்தைகள் தான் இது, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிற என்று சொல்லத்தக்கவன் இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை. காரணம், கர்த்தருடைய கையானது, கர்த்தருடைய கரமானது அவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கரத்தை தடுக்குகிறதான சக்தி இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த கரத்தை தடுக்கிறதான சக்தி இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்வளவு வல்லமை
தடுக்கிற கரமாய் தேவனுடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ நம்ம எஸ்ராவின் புஸ்தகத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்து விடுவோம். எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் முதலாவது 2 காரியமாய் அவங்க புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிபி 538ஆம் வருஷத்தில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து புறப்பட்டு வராங்க. அவங்க புறப்பட்டு வரும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், செருபாபேலுடைய தலைமையின் கீழே அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். யாருடைய தலைமையின் கீழே? செருபாபேலுடைய தலைமையின் கீழே. செருபாபேல், யெஷுவா என்று சொல்லக்கூடியதான ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், அவருடைய தலைமையின் கீழே இஸ்ரவேல் ஜனங்களானது புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் ஏறக்குறைய அந்த காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநேகம் பேர் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 42,360 பேர் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், எஸ்ரா கூட வரும்பொழுது வெறும் 5000 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனால் முதல்ல ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்காக, ஆலயத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்காக, எருசலேமின் மதில்களை கட்டுவதற்காக அவர்கள் வந்த பொழுது கர்த்தருடைய கரம் என்ன செய்தது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. வசனத்தினை வாசிப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். அப்போதுங்க இப்போ இங்கே நம்ம வந்து விட்டோம். எஸ்ராவின் 1ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்த பொழுது அங்கே அவங்க முதலாவது புறப்பட்டு செல்கிறதா. கிபி 538ஆம் வருஷத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க புறப்பட்டு போகிறார்கள். அந்த புறப்பட்டு போகிறதான காரியத்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 42,360 பேர் கடந்து போனார்கள். 7,337 பேர் அவருடைய சேவகர்கள், செர்வன்ஸ் அவங்க போனாங்க. இந்த பாடகர்கள், பாட்டு பாடுறாங்களா, கொயர் டீம், அவங்க ஒரு 200 பேர் சேர்ந்து போனாங்க. இவங்க போகிறதான காரியம் செருபாவினுடைய தலைமையின் கீழே 538 பிசியில் அவங்க வர்றாங்க. 23 வருஷங்கள் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை இருக்கக்கூடியதான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ கோரேஸ் ராஜா எழும்பி சொல்லுகிறார், யாரெல்லாம் நீங்கள் இஸ்ரவேலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, எருசலேமுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, திரும்ப போய் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நீங்கள் எல்லாம் கடந்து போகலாம் என்று சொன்ன பொழுது செருபாவினுடைய தலைமையின் கீழே அவங்கெல்லாம் போகிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும், எல்லாரும் பேரும் போட்டிருக்கும், எந்தெந்த கோத்திரத்தில் யார் யார் வந்தாங்க, யாருடைய மகன் யார் வந்தாங்க, யார் செஞ்சாங்க, இப்படிலாம் வந்து அவங்க வந்து குடியேறவே ஏறக்குறைய 7 மாதமானது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாபிலோன்லேருந்து திரும்பி வராங்க இல்லையா, முதல் தடவையாக அவங்க திரும்பி வராங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யூதாவில் இருக்கிற ராஜாக்கள் கொஞ்சம் நல்ல ராஜாக்கள், இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் மோசமான ராஜாக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 20 ராஜாக்கள் யூதாவிலே காணப்படுகிறார்கள். அந்த எசேக்கியா, மனேசே அப்படி நிறைய ஆசா, அந்த மாதிரி 20 ராஜாக்கள் யூதாவில் இருந்தாங்க. 20 ராஜாக்களில் 8 பேர் மட்டும்தான் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார்கள், ஜனங்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தினார்கள், ஆலயத்தை சப்பனிட்டார்கள், ஆணையத்துக்கு உண்டான எல்லா காரியங்களிலும் பலி செலுத்தினார்கள், எல்லா தேவனுடைய காரியங்களிலும் ஒழுங்கர்மமாக ஜனங்களை நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வெறும் 8 ராஜாக்கள். மிச்சம் இருக்க 12 ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாக்களைப் போல மோசமானவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த சிதேக்கியா கடைசி ராஜா இருக்கிறார். அப்பொழுது அவர்கள்லாம் நேபுகாத்நேச்சர் மூலமாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். திரும்ப வருகிற இந்த 45,000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் 7ஆவது மாதத்தில் தான் என்ன செஞ்சாங்க? எருசலேமில் கூடுறாங்க. அவங்க வரதுக்கு அவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு. வந்து அவங்கெல்லாம் கூடி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்கள்லாம் செஞ்சு அவங்க எப்படியாவது நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசிரியத்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? கோரே சொல்லிட்டாரு, நீங்கள் போய் காலையத்தை கேட்டுங்கன்னு சொன்ன உடனே வந்த முதல் நாளே உடனே ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அந்த அஸ்திவாரமெல்லாம் போட்டு உடனே டக்குன்னு அன்றைக்கி கட்டி ஒரு 2 மாதத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யலை, அவங்க முடியலை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் ஆச்சு. 538 பிசியில் வந்தாங்க. 515 பிசியில் தான் அந்த ஆலயமானது கட்டப்பட்டு முதன்முறையாக அது என்ன செய்கிறது, பிரதிஷ்டை செய்யப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ 23 வருடங்கள் நடந்தது. இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய, ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாட்கள் எவ்வளவு ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறதான காரியத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. ஆமென்.
எஸ்ரா அதான் சொல்கிறார், நமக்கு நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது, அது நம்மோது கூட இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்க வந்த உடனே ராஜாவே சொல்லிட்டார் இல்லையா, அங்கே யார் சொல்லிட்டா, கோரேஸ் ராஜா, பெர்ஷியாவினுடைய ராஜா, இந்த முழு உலகத்துக்கும் அதிபதி. அவனை பற்றி சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக சொல்லுவான், அந்த எல்லா உலகத்துக்கு அதிபதி நான் தான், இது என்னுடைய எல்லாம் இருக்கிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்க. வந்து உடனே இறங்கின உடனே அவங்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் வரல, வந்தாங்க. என்ன செஞ்சாங்க நினச்சவங்க, அவங்க கெட்ட ஆரம்பிக்கிறார்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது. யார் கேள்விப்பட்ட பொழுது? அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னேன்னா அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் சத்துருக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். சின்ன ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்களேன், அது கெட்டவுடனே என்ன செய்வாங்க, முதல்ல அங்கே இருக்கிறதானே கவுன்சிலர் வந்து நிற்பார் வீட்டுக்கு முன்னாடி. என்ன ரோட்டில் மண்ணு கொட்டுறீங்க, என்ன இங்கெல்லாம் சிமெண்ட்லாம் போடக்கூடாது, கம்பியில் என்ன செய்யக்கூடாது, இங்கே போடக்கூடாது, அடுத்து வார்டு மெம்பர் வருவார். அப்படி என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தராக வருவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செஞ்சு கணக்கு சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நாள் என்ன செய்யலாம் பண்ணலாம். லாரி எப்போ ஒரு நாள் வரலாம், நீங்கள் எப்போ நாள் போர் போடலாம், நீங்கள் என்ன நாள் செய்யலாம், 2 மாடி கட்டிக்கலாம், 3 மாடி கட்டிக்கலாம், இப்படி எல்லாம் செய்ய ஓடும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள், ராஜாவின் உத்தரவின் பேரில் வராங்க. யார் உத்தரவு? ராஜாவினுடைய உத்தரவின் பேரில் வர்றோம். பெர்ஷியாவின் ராஜாவை கோரேசு அவ்வளவு பிரம்மாண்டமான ராஜா, இந்த உலகத்தை முழுவதுமாய் ஆட்சி செஞ்சதான ராஜா, உலகம் ஃபுல்லுமா அவங்க ஆட்சியின் கீழே இருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜா சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு செருபாவேல் யெசுவா இவங்க தலைமையில் இவங்க வந்து அஸ்திவாரத்தை போடுறாங்க. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்லாம் பார்க்குறோம். அஸ்திவாரம் போட்டப்பட்டது, எல்லாரும் கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் தேவன் வல்லவர்களை சொல்லி புகழ்ந்து பாடுறாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இதை பார்த்து அவர்களுடைய சத்துருக்கள், அவங்களாம் எங்கே இருந்தாங்க, எங்கேருந்த சத்துருக்கள்? என்ன அப்படி அமைதியாகிட்டீங்க? அந்த வசனத்தில் இருக்குல்ல, என்ன போட்டிருக்கு, யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள், வேறு ஊர்லெலாம் இல்லை, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. அப்போ இங்கே ஜனங்கள் இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் யார், அந்த ராஜாக்கள் கொண்டு வந்து குடியமர்த்ததானே அந்த யூதர் அல்லாதவர்கள். அங்கே இருந்த எமோரியராக இருக்கலாம், எபூசியராக இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, எசரோதோன் நாட்களிலிருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அவங்க வந்து சொல்கிறது அடுத்த வசனத்தில் வாசிங்க, அப்போ தான் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த வசனம், அவர்கள் செருபாபேல் இடத்துக்கும் தலைவரான பிதாக்கள் இடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். ஆமாம், இப்போ புரிஞ்சுங்களா? அங்கே இருந்தது யாரு? எசரத்தோன் என்கிறதான அந்த ஒரு பாபிலோனிய ராஜா இருந்தான். அவன் என்ன செஞ்சானா, ஆட்களை கொண்டு வந்து எருசலேமில் குடியமர்த்தி விட்டான். இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 18 பார்ப்பீங்கன்னு சொன்னால், எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் சனகரிப் என்று சொல்லக்கூடியதான ஒருவன் அந்த யூதாவுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ணினான். அப்போது அந்த சனகரிப் வந்த பொழுது சனகரிப்பினுடைய மகன் தான் யாருன்னு சொன்னால் அந்த எசரத்தோன். அவங்க காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நிறைய பேர் வந்து அங்கே குடியமர்த்தப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் யுத்தத்துக்கு வரும்பொழுது அதை ஜெயித்து அங்கே வந்து இது பண்ணுறாங்க. மனசை அவர்கள் விளங்கிட்டு என்ன செய்கிறாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க. அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் வந்து வரலாறு. ஆனால் இங்கே இந்த ஜனங்கள் யாருன்னு சொன்னால் வேறு ஜாதி ஜனங்கள். ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்க, இப்போது எருசலேமில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம். அப்போ தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு குறுக்க வருகிறது யாருன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே இருந்ததான பூர்வகுடிகள். இவங்க செஞ்சது என்னென்னா, நாங்கள் ஆலயம் கட்டுவோன்னு சொன்னால் அவங்க ஆண்டவர் அவங்க ஆலயம் கட்ட ராஜாட்ட அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க, கெட்டணுன்னு விட்டுறணும். இவன் என்ன சொல்கிறான், இல்லை நாங்களும் வந்து கட்டுவோம், காரணம் நாங்களும் அவருக்கு பலியிட்டு வருகிறோம். இஸ்ரவேலின் கொண்டு வந்து வச்சுட்டா சரி, ஆனால் நாங்கள் இந்த தேசத்தில் தானே இருக்கிறோம், நாங்களும் இந்த தேசத்தினுடைய குடிகள் தானே, ஆனால் நாங்களும் வந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறாங்க. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், செருபாபேலும் யெசுவாவும் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடியே நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்று சொன்னார்கள். அவங்க காரியத்தில் உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், எங்களை ஆண்டவர் அந்த பாபிலோனிலிருந்து திரும்ப கொண்டு வந்தார், எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார், அதை நிறைவேற்றினார், நாங்கள் திரும்ப வந்திருப்போம். இந்த ஆலயத்தை கட்ட ஆண்டவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், இந்த ஆலயத்தை கட்ட கர்த்தர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக இதை நாங்களே கட்டி முடிப்போம் என்று சொல்லி அவங்க தீர்மானம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லை, எங்கள் தேவனுடைய ஆலயத்தை நாங்களே கட்டுவோம் அப்படின்னு அவனை செஞ்சாங்க. விசுவாசமாய் சொல்லுகிறதை பார்க்கணும். இதுதான் கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேலே இருந்தால் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்குறோம், நாங்கள் அதை செஞ்சிடறோம், நாங்கள் இதை செஞ்சிடறோன்னு யார் உங்களுக்கு சொன்னாலும்
நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அப்படிங்களா, ஓகே பிரதர் ஆண்டவரில் அப்புறம் பார்த்துக்கலாம் பிரதர், நீங்கள் வாங்க பிரதர் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் எங்களுக்கு பலன் தருவார், ஆண்டவருடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறது, ஆண்டவர் நன்மை செய்கிற கரம் எங்களோடு கூட இருக்கிறது, ஆண்டவருடைய பாதுகாக்கிற கரம் எங்களோடு கூட இருக்கிறது, ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசம் உள்ள வார்த்தைகளாய் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். ஆமென். எனவே அதைத்தான் இந்த ஜனங்க சொன்னாங்க. செருபாபேல் சொல்லுகிறான், யெசுவா சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுகிறபடி அல்ல, ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை விட்டபடியே நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். சரி, விசுவாசமாக சொல்லிட்டாங்கப்பா. உடனே அவங்களாம் பயந்து போய், அப்பப்பா எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, உடனே என்ன செஞ்சோம், நம்மளாம் ஓடி போயிடணும், இவங்க கட்டட்டும் அப்படின்னு சொல்லி விடலை. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் சொன்ன உடனே கூட இருக்கவங்களாம் அவங்கள விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. பரவாயில்லப்பா, அவங்க ஆண்டவர் உங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டான், சத்துரு போக மாட்டான். அவன் மறுபடியும் உங்கள் மூளைக்கில் வந்து என்ன செய்வான், வந்து உட்காந்துட்டு, ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் சொல்லுது, பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த பிரதர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் கேட்காத, காரியம் இப்படி தான் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்க சொன்னால், போன வாரம் கூட நம்ம பாஸ்டர் சொன்னோம், உலகத்தில் நினச்சேன்னா யார்ட்டையா போய் ஆலோசனை கேட்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்படி தான் நடக்கும் பிரதர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் இது இப்படி தான் நடந்திருக்கிறது. இதை இவங்க என்ன நினச்சிக்கிறதுனா, இவங்களாம் ஆண்டவோட ரொம்ப பெரிய ஆள், ஆண்டவோட பெரிய ஞானம் படைத்தவங்க, இந்த உலகத்தை படைத்த தேவனோட பெரிய ஞானம் படைத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் பிரதர். உனக்கு எவ்வளோ தெரியும், உனக்கு எவ்வளோ தெரியும், ஒன்றும் தெரியாது இல்லையா. அதாவது பழமொழி ஒன்று இருக்குல்ல, நம்ம கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு பழமொழி தமிழில் உண்டு. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா இவ்வளோதான் தெரியும், அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை பிரதர், ஆனால் நீங்கள் அவங்க அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்கள போய் பாருங்கள், இவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எஸ்ரா என்ன செஞ்சாங்க, அவங்க காலத்தில் எஸ்ராவில் பார்க்குறோம், செருபாபேலும் யெசுவாவும் என்ன சொல்கிறாங்க சொன்னால், ஆண்டவர் எங்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம், ராஜா எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளை வந்து அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, விடுவதில்லை. அதனால தான் சொன்னாங்க, அந்த தேசத்து ஜனங்கள் யூத ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. சொல்லுங்கள், என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அது எப்படியெல்லாம் தடை வரணுமோ சத்திரன் என்ன செய்வான், அவைகளை எல்லாம் கொண்டு வருவான். ஆண்டவருடைய கரம் எங்கள் கூட இருக்கிறது, செருபாபேல் சொல்லிட்டாரு, யெசுவாட்ட சொல்லிட்டாரு, ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது, நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம், ஒரு தடையும் வராது, ஒன்றும் வராது, தடைகளெல்லாம் உடைச்சிருங்க ஆண்டவர், எங்களுக்கு எதிராக எதுவுமே வரக்கூடாது ஆண்டவர், அப்படியே ரோடெல்லாம் அப்படி மலர்கள் தூவப்பட்டதாக இருக்கணும், அப்படியே அழகாக போயிடலாம். அந்த வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. அங்கே முள் இருக்கும், கற்கள் இருக்கும், எல்லாவற்றின் மீதும் நடந்து சென்று நாம் செல்ல வேண்டிய இலக்கை அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், யூத ஜனங்கள் என்ன செய்யணும், யூத ஜனத்தின் கைகளை அவர்கள் தளர பண்ணினார்கள், அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். அப்போ இங்கே வாசிக்கிற 5ஆம் வசனத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு போயிடுறேன். பெர்சியாவின் ராஜாவுடைய கோரேசின் காலம் முதல் தரியை என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டின. கைக்கூலினா தெரியுமா, லஞ்சம் கொடுத்தாங்க. ஒருத்தனுக்கு கொடுத்து, அவங்க கெட்டக்கூடாதுப்பா, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, இந்தா நீ இவ்வளோ வச்சுக்கோ, நீ இவ்வளோ வச்சுக்கோ, அந்த ராஜாவுக்கு இந்த காரியம் போய் செய்யக்கூடாது, அது தேரக்கூடாது, அது நடக்கக்கூடாது, அதை நீ பார்த்துக்கோ, உனக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சிடறோம் சொல்லி கைக்கூடி கட்டினார்கள். அப்போ 6ஆம் வசனம் வாசிக்கிறோம், ஆகாஸ்வீர ராஜா அரசாளுகிற போது அவன் துவக்கத்தில் எருசலேமுக்கு எல்லாருக்கும் பிராதி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, ராஜாவை இப்படி, ராஜாவை அப்படி, ராஜாவை இப்படி அப்படின்னு சொல்லி எழுதிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள், அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறிவதாவதாக. இப்போ ராஜாட்ட இருந்து வாங்கணும் இல்லையா, அப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும், எழுதணும். இவன் இங்கே சர்ச்சை கட்டுறான், ஆலயம் கட்டுறான், அதுக்கு மதில் கட்டுறான் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, ராஜா அங்கேருந்து அப்படியே இப்போ அதை தான் கட்டுறதுக்கு தாங்க அனுப்பிச்சோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவங்க கட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பட்டணத்தை கட்டுறாங்க, அலங்கங்கள் எடுக்கப்பட்டு தீர்ந்தா அதெல்லாம் ஃபுல்லாக அரண் போட்டு அவங்கெல்லாம் பெரிய காம்பவுண்ட்லாம் போட்டு அந்த பவுண்டரிலாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்ன தரமாட்டாங்கன்னு சொல்கிறான்னா, அவங்க வந்து ஆயை தரமாட்டாங்க, தீர்வை தரமாட்டாங்க, ஆனால் டோல் கொடுக்க மாட்டாங்க, டேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி கட்ட மாட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு வராது ராஜாவே, எதுவுமே
ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற வருமானம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படி சொன்னால் ராஜா விடுவாரா? ஐயோ, நமக்கு வர வருமானம் இதுதான் இருக்குது, இதை விட்டுட்டோம்னா அந்த ஜனங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அதுக்காக தான் அவன் சொல்கிறான். 14ஆம் வசனம் ரொம்ப ஒரு அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதுக்கு பின்பு அதனுடைய எதிர்த்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடினால, எப்படி என்ன வார்த்தையை அவன் யூஸ் பண்ணுறான் பாருங்க, அரண்மனை உப்பை தின்கிறபடினாலே ராஜாவுக்கு குறைவு வர பார்த்துருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். நாங்கள் பாட்டுங்க சும்மா இருக்க முடியாது. காரணம், ராஜா எங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாரு. ராஜாவுடைய உப்பு தின்னுட்டு ராஜாவுக்கு நாங்கள் துரோகம் பண்ணலாமா? அதனால தான் நாங்கள் எழுதுகிறோம். இவங்க வந்து அலங்கத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இந்த பட்டணத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க ராஜாவே, அதனால் இவங்க உங்களுக்கு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லி முடித்த பின்பு அப்போ அவளு விடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படி இருக்கணும், இங்கே நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்க துரோகம் பண்ணாங்க, ராஜ துரோகம் பண்ணாங்க, கலாதி பண்ணாங்க. அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் அங்கே இருக்க ரெக்கார்டெல்லாம் இருக்கும்ல, அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துப்பார், அந்த ரெக்கார்டில் இந்த ராஜாக்கள் என்னென்ன செஞ்சாங்க உனக்கு அப்படின்லாம் சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மற்றுமுள்ள அவர்களுடைய வகையராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்திரமாவது. போதும். இப்போ இவங்க ஏதோ ஒரு லெட்டர் போட்டான் இல்லையா, அதை அங்கே வாசித்து அவன் சொல்கிறான், நீங்கள் அனுப்பின மனு நம்முடைய சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. சொல்லுங்கள், தீர்க்கமாக என்ன செய்யுது? வாசிக்கப்பட்டது. இன்றைக்கெல்லாம் நம்ம மனு கொடுக்குறோம், நிறையா மனு போய் கொடுக்குறோம் இல்லையா? கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறோம், தாலுகா ஆஃபீஸில் கொடுக்குறோம், அமைச்சரை பார்த்து கொடுக்குறோம். ஏன் முதல்வருடைய செக்ரட்டரி இருக்காங்களே, தனி அலுவலர், அவங்களுக்கே நிறையா மனு எழுதி போடுறாங்க. ஒரு மனுக்கும் ஒரு பதில் என்ன செய்யலை, வரல. ஆனால் இங்கே அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. இவனுக்கு எழுதுனான்ல, நல்லதாக இருந்தால் பார்த்துருக்க மாட்டாங்க, இதை கெடுக்கிறதுக்காக எழுதுனது தானே. அதனால் அங்கே போன சொல்கிறாங்க, நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் சோதித்து பார்க்கும் பொழுது நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த ராஜாக்களெல்லாம் நமக்கு எதிராகத்தான் இருந்திருக்கா. எஸ்ஐகே இருந்திருக்கிறான், ஆசா இருந்திருக்கிறான், யோசபாத் இருந்திருக்கிறான். இவங்கெல்லாம் நமக்கு எதிராக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு காசு கட்டலை, டியூட்டி கட்டலை, டேக்ஸ் எதுவுமே கொடுக்கல. அவங்க வல்லமையான ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. பெலிஸ்தரை மேற்கொண்டார்கள், அம்மோனியரை மேற்கொண்டார்கள். இப்படி எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்த்துட்டு ஐயோ இவங்க கட்டக்கூடாதுப்பா, அதை நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். 24ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம், 24 வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரணம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ தானே சத்தமோர் அலையில சொல்லணும், அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொன்னால், தேவனுடைய கரம் கூட இருக்கிறது, ஆண்டவருடைய பாதுகாப்பு கூட இருக்கிறது, ராஜாவுடைய உத்தரவு கூட இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், வந்து நம்ம எளிதிலே இந்த ஆலயத்தை கட்டி முடித்து விடலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இப்போ அங்கே சொல்கிறோம், நிறுத்தப்பட்டிருந்தது. சொல்லுங்கள். அப்போ ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது உடனே செஞ்சிடுவோம், அப்பா முடிஞ்சிச்சுரா, ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிட்டாரா, நம்ம பலன் கிடைச்சிட்டாரலாம். இல்லை, நடுவில் தடைகள் வரும். அல்லேலூயா. நம்ம ஓடுகிற அந்த ஓட்டத்தில் நம்ம வாசல்லையே பிரியர் 12 நம்ம லக்கை நோக்கி நம்ம ஓடும் பொழுது, அந்த லக்கை நோக்கி நம்ம ஓடும் பொழுது தடைகள் வரும். இங்கே அவங்க சொன்னாங்க, அந்த ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இவங்க கட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்க பிராது போட்டாங்க, மனு அனுப்பிச்சாங்க. அதை அந்த ராஜா பார்த்தாரு, திரும்ப சொல்லிட்டாரு, நீங்கள் இப்போது கட்ட வேண்டாம், கட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமான வசனம். தரியனுடைய 2ஆம் வருஷம் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆலயம் கட்டுவது பாதியிலே நிறுத்தப்பட்டது. இப்போ இதை பார்த்த ஜனங்களுக்கு, அந்த ஜனங்களை விடுங்க, பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அந்த தேசத்து அந்த குடிகள் யாரெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டாங்கல்ல, நாங்களும் வந்து கெட்டுவோம் அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, ராஜாக்கள் எழுதுனாங்கல்ல. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அப்பா நம்ம ஜெயிச்சிட்டேன்டா. என்ன நினைப்பாங்க, நம்ம ஜெயிச்சிட்டேன்டா. அப்போ சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நினைப்பதை பார்த்து அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு யார் நினைக்கிறது, சத்துரு நினைக்கிறான். அவ்வளோதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த பிரதருடைய வாழ்க்கை அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம் பற்றியா, அவன் முடிச்சிட்டோம் பற்றியா, அவன் ஆரம்பித்தான் பாதியில் என்ன செஞ்சோம், முடிச்சிட்டோம், அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சு. ஆண்டவருடைய கரம் கூட இருக்குன்னா, நான் அவங்க கேட்க வைக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னால், ஆண்டவர் எங்கள் கூட இருப்பாருன்னு சொன்னால், ஆண்டவருடைய கரம் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் பாதுகாத்துரும் அப்படி இப்படின்லாம் சொன்னால், ஆனால் இப்பொழுது நான் நிறுத்திட்டேன் பற்றியா அப்படின்னு சத்துரு கொக்கரிக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அப்படியே அவர் விடலை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்படி நிறுத்தப்பட்டதான அந்த எருசலேமின் ஆலயத்தினுடைய கட்டுமான படிகள் பாதியோடு நின்று விடவில்லை. ஆண்டவர் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்து ஒரு 2 பேரை எழுப்புகிறாரு. ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுதான் நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது கொண்டுடைய உண்மையான அவசியம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும்? 7 நாள் நம்ம வீட்லேயே ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கோமே, ஜெபம் பண்ணுறோமே, பைபிள் படிக்கிறோமே, குடும்ப ஜெபம் பண்ணுறோமே, எல்லாம் பண்ணுறோமே. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ரகசியம்தான்.
இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, எருசலேமில் வந்து இருந்தாங்க இந்த ஜனங்கள் எல்லாம். 45,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, கெட்டடம் கட்ட ஆரம்பித்தாங்க, பிரச்சனை வந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 2 பேர் அனுப்புகிறார். எல்லாம் தடைப்பட்டு போச்சு, இதோடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் 2 எழுப்புகிறார். அதில் ஒருத்தர் தான் சகரியா, இன்னொருத்தர் தான் யார்? ஆகாய். 2 தீர்க்கதரிசி வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படி கிடையாது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாவேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் நடுவிலே நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி, தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை நடத்துகிறவர்கள் தான் போதகர்கள். ஹல்லேலூயா. எனவே தான் நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது அவர் சொல்லுகிறதான வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும்னா, ஒருவேளை நம்ம பாதியில் ஏதாவது நிறுத்தி இருப்போம் என்று சொன்னால் அவைகளை தொடர்ந்து செய்து அதை முடிக்க ஆண்டவர் ஆட்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. எனவே தான் அவருடைய வார்த்தைக்கு நாம் கேட்டு அதை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு வெற்றியுள்ளதான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. எனவே தான் அங்கே பார்க்கிறோம், திரும்பவும் என்ன செஞ்சாங்க? ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். சத்துரு நினைச்சிட்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆட்களை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். செருபாபேலோடு பேசுகிறாங்க, யெசுவாவோடு கூட பேசுகிறாங்க, ஆசாரிகளோடு பேசுகிறாங்க, லேவியரோடு பேசுகிறாங்க, அந்த கட்டடம் கட்டுகிற ஒவ்வொரு கடைசி அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரனோடு கூட பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாம் எழுந்து வாங்க, நம்ம கட்டுவோம் என்று சொல்லி திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அந்த நாளில் இருந்தாங்க. அந்த நாளில் இருந்த பொழுது அவர்கள் காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கே இந்த 5ஆம் அதிகாரத்தில் வேறு ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே ஒரு 4 பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ராஜாவுக்கு மனு போட்டாங்க, ராஜா அதை நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ 3ஆம் வசனத்தில் சரி மறுபடியும் கேட்டு ஆரம்பிச்சிட்டாங்களே, ராஜாக்கள் வந்துட்டு அந்த தீர்க்கதரிசிகள் வந்து விட்டார்களே, சொல்லி விட்டார்களே, இப்போ நம்ம கரெக்டாக செஞ்சிருவோம்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்கிறது என்று சொன்னால் மீண்டும் ஒரு சோதனை வருகிறது. அப்போ ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதனால எல்லாமே லகுவாய் நமக்கு முடிந்து விடாது. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதனால நினைச்ச நம்ம மனசில் விருப்பப்படுகிறது எல்லாமே என்ன செய்யாது, அது நடந்து விடாது. அது நடக்கும், ஆனால் நடப்பதற்கு ஒரு காலம் இருக்கும். ஏற்ற காலத்திலே தேவனைகளை செய்வார். ஆனால் தடைகள் வரும் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை கவனிங்க. அக்காலத்திலே நதிக்கு புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னா என்பவரும் சேத்தார் பெஸ்னாயும் அவர்கள் வகையாராவும் அவர்களிடத்துக்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். மீண்டுமாய் அவர்கள் கெட்ட ஆரம்பிக்கிறார்கள். கெட்ட ஆரம்பிக்கும் பொழுது அது சுமூகமாய் போகவில்லை. இப்போ வந்து ஒரு 2 பேர் வராங்க. நதிக்கு இப்புறத்தில் நடுவில் நதி இருக்கிறது, நைல் நதி. அந்த பக்கம் பாபிலோன் இருக்கிறது, இந்த பக்கம் என்னது, யூதா எருசலேம் இருக்கிறது. அப்போ நதிக்கு அப்புறத்தில் அவங்க இருக்காங்க. நதிக்கு இப்புறத்தில் என்று சொல்லும்போது இங்கே இருக்கவங்க, இங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த அந்த ஆட்கள் கிடையாது, வேறு ஆட்கள். அங்கே நாம் பார்க்குறோம் தத்னா என்றுங்கிறவரன், சேத்தார் புஷ்னா என்று சொல்லக்கூடியவங்க. இவங்களாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் கட்டுறீங்களே, இந்த மதிலெல்லாம் கட்டுறீங்களே, உங்களுக்கு யார் கட்டளை கொடுத்தார்கள் என்று சொல்லி கேட்காங்க. இவங்க கொஞ்சம் ஃபேவராக கேட்குறாங்க. அவன் கேட்ட கேள்விக்கு நாங்கள் கட்டுவோம், இல்லாட்டி நிப்பாட்டு அப்படின்னு கேட்குறதுக்கும், உங்களுக்கு யார் இதை திரும்ப கட்டளை கொடுத்தது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஃபேவராக என்ன செய்கிறாங்க, பொலைட்டாக கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய நாமங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தரியு ராஜாவின் இடத்துல போய் எட்டுக்கிற வரைக்கும் மறுமொழி கடிதத்தில் அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் 8ஆம் வசனம், நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. போதும். இப்போ அந்த 2, அதாவது எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்துக்கும் 5ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்துக்கும் ஆண்டோடைய கரம் எப்படி கிரியை செய்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்குகள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் இந்த காசெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, வர வருமானம் ரெவன்யூ எல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கும் இவங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், அவங்க பட்டணத்தை கட்டலை, மதிலை கட்டலை, நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம், அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது, மதில்கள் மேலே உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிதாய் நடந்து வருகிறது, இது ராஜாவுக்கு தெரிய கிடது. 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல.
அப்போ கர்த்தருடைய கரம் எப்படி ஒரு ராஜாவினுடைய அந்த அங்கே இருக்கிற அந்த ஆலோசனை சொல்கிறவங்க, அந்த பிராது கொடுக்குறவங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி மாற்றுது பாருங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ இவன் கொடுக்குறதான கம்ப்ளைண்ட்டு அது வேறு மாதிரி இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அவன் இந்த மாதிரி சொன்னதுனால அப்போ ராஜா போய் பார்க்குறாரு. பார்த்து இதெல்லாம் சொல்லியதுக்கப்புறமாக 16ஆம் வசனம் வந்து வாசிருங்க. 16. அப்பொழுது அந்த செத்பாத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது, அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். இப்போ இவன் சொல்கிறான் பாருங்க, வந்துட்டு அது கட்டப்பட்டு தான் வருது, இன்னும் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்புறம் கோரேஸ் ராஜா சொன்னார், அது உங்கள் கஜானாவில் போய் பாருங்கள், அது இருக்கிறதான்னு சொன்ன பொழுது 6ஆம் நேரம் ஆயிடுச்சு, நான் சொல்லி முடிச்சிடறேன். 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், தறியிட்ட கட்டளின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள அந்த ரெக்கார்ட் ரூம்லாம் போய் பார்த்தாங்க. அந்த ரெக்கார்ட் ரூமில் 6ஆம் அதிகாரத்தில் வந்துருங்க, அங்கே ரெக்கார்ட் ரூமில் போய் பார்த்த பொழுது ஆமாம் ஒரு எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ராஜா சொன்னார், அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், பொய் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை யாரும் தடுக்க வேண்டாம், அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் மட்டும் வாசித்து முடிங்க. 9. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அவன் சொன்னான், அரண்மனை உப்பை நான் தின்னேன், அதனால நான் ராஜாவுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அதனால இவங்க கெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்ல. இங்கே ராஜா அவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, அவன் என்னத்தை கொண்டு கொடுத்தான்னா கோதுமை, ஆட்டுக்குட்டி அதெல்லாம் கூட எனக்கு இதாக சொல்லலை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவைகளை நீ கொடுத்துரு. நீ சொன்னல ராஜாவின் அரண்மனை உப்பு தின்னு சொல்லிட்டு, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது எருசலேமுக்கு என்னென்ன உப்பெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் சொல்லுகிறார். அதுவும் குறைவில்லாமல் தாழ்ச்சி இல்லாமல் தினம் என்ன செய்யணும், அந்த உப்பை நீ கொடுத்து விடணும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதன் மேலே இருந்தால் அவன் என்ன நினைக்கிறான் அதையே ஆண்டவர் நமக்கு சாதகமாக எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய விசுவாச வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும் இறுதியிலே ஜெயிக்க போவது நாம் தான். ஹல்லேலூயா. காரணம் கர்த்தருடைய கரம் அது நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, 7ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நான் 7:19. உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமுட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். ஆமென். இப்படியெல்லாம் சொல்லி இந்த காரியங்கள் இப்படியே போயிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமாக ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆலயத்தை கட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முழுதுமாய் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், ஆசரித்தார்கள். அவர்கள் கைகளை ஆண்டவர் வந்து பலப்படுத்துகிறார். அசீரியாவின் ராஜாவின் இருதயத்தை சார்ந்திருக்க பண்ணினார் என்றெல்லாம் சொல்லி காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் 23 வருடங்கள் நடந்ததான காரியம் என்னவென்று சொன்னால், எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மீறி எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க தேவனாகிய கர்த்தருடைய கரம் கூட இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள், தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. எல்லாம் சொல்லுங்க, காரியம் கைகூடி வந்தது. அப்போ யாரெல்லாம் ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழ்கிறார்களோ, ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய கரம் இன்மேலே இருக்க வேண்டும், உங்களுடைய கரம் இன்மேலே இருந்து என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்த அவர் முன்னிலைவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.